சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என்று உன்னிடம் இந்த சாயப்பா பேசியே தீர வேண்டும் என்று வந்துள்ளேன். உன்னிடம் கை கூப்பி கெஞ்சி கேட்கின்றேன். உனக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை என்னவென்று சொல்லிவிட உன் அப்பா நான் துடித்துக் கொண்டிருக்கின்றேன். நிச்சயமாக நாளை ஒரு மிகப்பெரிய விஷயம் நடக்க காத்திருக்கிறது. என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக அப்பாவின் உத்தரவை மீறி நீ சென்று விடாதே. உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறந்து விடாதே. இந்த நேரம், இந்த வாழ்க்கை இனி உனக்கு என்ன கொடுக்கும் என்பதை எல்லாம் தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நீயும் உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. எந்த நேரமும் என் குழந்தையினால் இந்த வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ள முடியும். உன்னை சுற்றி வந்து நான் உனக்குள் தரும் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும். நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை ஏற்றுக்கொண்டு உன்னால் நிச்சயமாக வாழ்ந்து காட்ட முடியும் என்பதை நீ மறக்காதே. என்ன தேவை இருக்கிறது என்பதையெல்லாம் நீ சரிவர புரிந்து கொள்ளும் காலம் அல்லவா? உனக்காக இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கப் போகிறது என்பதை நீ உணரும் நேரம் அல்லவா? சுற்றி இருந்து உன்னை மேன்மைப்படுத்தும் இந்த விஷயங்களை நீ எப்பொழுதும் சரிவர புரிந்து கொண்டாலே அது போதும். நடந்து முடிந்தது எதுவானாலும் அவை எல்லாவற்றையும் கடந்து நீ நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டப் போகிறாய் என்பதை மறக்காதே. தெய்வம் வருவது எதற்காக என்று இனி வரும் நாட்கள் நிச்சயமாக உனக்கு சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதையெல்லாம் நீ உறுதியாக புரிந்து கொண்டாயானால் உன்னை தேடி வரும் எல்லா விஷயங்களிலும் சரியானதொரு தெளிவு உனக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும். மனதளவில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்பதை மறந்து விடாதே. அப்பா சொல்வது சில நேரம் உனக்கு மனதிற்குள் சந்தோஷத்தை கொடுக்கும், சில நேரங்களில் அது உன்னுடைய மனதிற்குள் வருத்தத்தை கொடுக்கும். நாம் இவனைத்தான் என்று நம்பி இருக்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது இவன் சற்றென்று இது போன்ற வார்த்தைகளை சொல்லிவிடுகிறார்களே என்பது போன்ற எண்ணம் உனக்குள் தோன்றலாம். நிச்சயமாக என்னால் இதை கூட புரிந்து கொள்ள முடியாமல் இல்லை. உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் என்னவென்றும் ஏதுவென்றும் புரிந்து கொள்கின்றேன். உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் நான் உனக்கு என்று சரியாக சொல்லிவிட நினைக்கின்றேன். எதில் நம் மனது ஒரு தெளிவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எதிலுமே நம்முடைய மனது ஒரு புரிதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படியும் போகட்டும் என்று நாம் விட்டுவிடக்கூடிய விஷயம் அல்ல இது. வாழ்க்கை நாம் வாழ வேண்டிய ஒரு விஷயம். நிச்சயமாக எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கையை தொடர்ந்து நாம் அடைய நினைக்கும் பொழுது நம்மை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நாம் சரியாக என்னவென்று ஏதுவென்றும் தெரிந்து கொள்ள வேண்டும். சரியாக ஒவ்வொன்றையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கப் போகிறது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் நீ சந்தித்தது என்ன, இனி உனக்கு நடக்கப் போவது என்ன என்பதை நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கே நான் சொல்லிக் கொடுக்கும் இது போன்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ முழுமையாக சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கே நான் சொல்லிக் கொடுக்கும் இது போன்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ முழுமையாக சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. முழுமையான ஒரு தீர்வை இந்த வாழ்க்கையை நீ பெற்றுவிட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. என் அன்பு குழந்தையே, ஒரு மிகப்பெரிய விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்த அங்கே சிலர் துடித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விஷயமானது உன் வாழ்க்கை எப்பேற்பட்ட ஒரு நிலைக்கு கொண்டு சேர்க்கப் போகிறது என்பதை நான் அறிவேன். அதனால் எதையுமே உணர்ந்து எதையுமே தெரிந்து நீ நிம்மதியோடு இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட வேண்டும். உன்னை ஆட்டி படிக்கும் இந்த விஷயங்களை நிச்சயமாக நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கே என்று நான் என்னவெல்லாம் கொடுக்க எண்ணுகிறேனோ அவை ஒவ்வொன்றையும் நீ நிறைவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. இத்தனை நாளும் இனி உன்னிடத்தில் நான் சொல்லிவிட்ட விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொண்டால் இனி உனக்கு நடக்கக்கூடிய எல்லா நன்மைகளும் உனக்கே என்று சரியாக புரிய வந்துவிடும். உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை உனக்குரிய தெளிவையும் கொடுத்துவிடும். நம்மை சோதிப்பது யார், வேண்டும் என்று நம்மை காயப்படுத்துவது யார், உண்மையிலேயே நமக்கு நல்லது நினைப்பது யார், நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணுவது யார் என்பது போன்ற உன்னுடைய பல குழப்பங்களுக்கும் நிச்சயமாக தீர்வு கிடைக்கும் என்பதை மறக்காதே. இந்த சாயப்பா சொல்வது போல இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல வெற்றிகளும் பல நல்ல தருணங்களும் உன்னை வந்து சேரும் என்பதையும் நீ மறந்து விடாதே. எந்த நிலையில் இருந்து இந்த வாழ்க்கையை நீ என்னவாக கற்றுக்கொள்கிறாய் என்பதை பொறுத்து இனி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் சரியாகவே நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்வாய்.
எந்த தெய்வத்தை நான் உன்னோடு நிறுத்தும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் இந்த மாற்றத்தை உன்னால் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும் என்பதை நம்பு. எந்த நிலையிலும் உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டது போல உனக்கான வெற்றியும் கிடைக்கும் என்பதை நீ நம்பு. தேவையில்லாததை எல்லாம் எண்ணி கலங்கி விடாமல் சரியானதை நீ உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும். சரியான ஒன்றை நீ தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை நம்பிக்கையோடு நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. என்னவாகிவிட்டது என்பதனை எல்லாம் நினைத்து இனி பதற வேண்டாம். எது நடந்ததோ அது இந்த அப்பாவின் அன்போடும் அருளோடும் தான் உனக்கு நடந்தது. உன்னை ஆட்டி படைத்த எல்லா விஷயங்களிலும் உனக்கான ஒரு தீர்வு நிச்சயமாக இனி உன்னை தேடி வரும் என்பதை நீ மறக்கக்கூடாது. இந்த அப்பாவினுடைய அரவணைப்பினால் இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இனிமேல் என் குழந்தை நீ சரியாக மீட்டெடுத்து வாழ்ந்து விடுவாய் என்பதை நீ மறக்கக்கூடாது. நல்லது வேண்டி நாம் உருவாக்கி நிற்கும் இந்த விஷயம் இனி எப்பொழுதும் நமக்கு நன்மைகளை தரும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய ஆசைகள் என்னவோ அவை ஒவ்வொன்றும் இனி உனக்கே என்று நடக்கத் தொடங்கும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. உன்னை இந்த சந்தர்ப்பத்தில் நான் என்னவாக காண எண்ணுகிறேனோ, இந்த சூழ்நிலையில் நான் உன்னை என்னவாக மாற்ற நினைக்கின்றேனோ அது எல்லாமும் இனி உன்னை நிச்சயமாக மாற்றும் என்பதை நீ மறக்காதே. நிச்சயமாக உனக்குள் பல நல்ல மாற்றங்களை கொடுக்கும் என்பதை நீ மறக்காதே. என்ன நடந்துவிட்டது என்று சொல்லி என் குழந்தை கலக்கம் கொள்ளாமல் இப்பொழுது நடக்கக்கூடிய விஷயங்கள் உன் மனதிற்குள் சந்தோஷத்தை கொடுக்கிறதா? அந்த சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிக்க தொடங்கு. செய்யும் செயலில் நேர்மை இருக்கும் பொழுது ஏதோ யாருக்காகவும் நீ கலங்க வேண்டாம். எப்பொழுதும் எந்த சூழ்நிலையும் யாரையும் எண்ணி நீ பயப்பட வேண்டாம். உனக்கான இந்த நாளில் உன் விருப்பம் போல எல்லா விஷயங்களுமே சரியாகவே உனக்கு நடத்தி கொடுக்கப்படும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். சரியாகவே இந்த வாழ்க்கை உன்னை நிறைவாக மீட்டெடுக்கும் என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். நல்ல தேவைகளை நாம் என்றும் என்றென்றும் கவனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. நமக்குள் இருக்கும் ஒவ்வொரு புரிதலிலும் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக நாம் நல்லபடியாக கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நிலைமையும் இருக்கிறது என்பதை நீ மறக்காதே. அத்தனையிலும் நாம் வாழ்ந்து காட்டுவோம் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் வேண்டாம். அத்தனை விஷயங்களையும் நாம் சரியாக வழிநடத்தி விடுவோம் என்பதனையும் நீ மறக்க வேண்டாம். உன்னோடு நான் சொல்லும் இந்த விஷயங்களை எப்பொழுதுமே என் குழந்தை நீ முழுமையாக புரிந்து கொள். செய்யக்கூடியவர்கள் உனக்கு எதையுமே நிச்சயமாக செய்து கொண்டு தான் இருப்பார்கள். எந்த நிலையிலும் உனக்கு இவர்கள் இறக்கப்பட போவது கிடையாது. எந்த நிலையிலும் இவர்கள் உன்னுடைய கஷ்டங்களை புரிந்து கொள்ளப் போவதும் கிடையாது. இப்படி ஒரு செயலை செய்தால் அதில் நீ வருத்தப்படுவாய் என்று தெரிந்துத்தானே அவர்கள் அந்த விஷயத்தை செய்கிறார்கள். இதனால் நீ கலங்குவாய் என்று தெரிந்துதானே அந்த விஷயத்தை செய்கிறார்கள். அப்படி இருக்கும்பொழுது அவர்களிடத்திலிருந்து எப்படி உன்னால் இரக்கத்தை எதிர்பார்க்க முடியும்? இவர்களிடத்திலிருந்து எப்படி உன்னால் உனக்கான ஒரு நன்மையை எதிர்பார்க்க முடியும் என்று தான் உன் அப்பா கேட்கின்றேன். மீண்டும் உன்னை தேடி வரப்போகிறார்கள். உன்னிடத்தில் நல்ல குழந்தை போல பேசிவிட நினைக்கிறார்கள். என் குழந்தையே, இவர்களுடைய வார்த்தைகளை ஒருபொழுதும் நீ நம்பிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் உன் முன்னால் வந்து நிற்கின்றேன். இவர்களின் வார்த்தைகளை எந்த சூழ்நிலையிலும் நீ நம்பிவிட்டாய். ஆனால் இவர்கள் உனக்கு கொடுப்பது எல்லாமும் இனி எந்த நிலையிலும் உனக்கு காயங்களைத்தான் உறுதிப்படுத்துமே தவிர ஒரு பொழுதும் உனக்கு நம்பிக்கையை கொடுக்காது என்பதை நீ புரிந்து கொள். தெய்வம் சொல்லும் சொல்லில் இனி உன்னை நான் எப்பொழுதும் ஆனந்தத்தோடு மாற்றி விடுவேன் என்பதை புரிந்து கொள். இந்த சாயப்பா சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களை எப்பொழுதும் உனக்கு சரியான புரிதல் கிடைக்கும் என்பதையும் நீ புரிந்து கொள். உனக்கானது என்னவென்று நீ எண்ணினாலும் அவை ஒவ்வொன்றும் உனக்கு சரியாகவே நடத்தி கொடுக்கப்படும் என்பதை புரிந்து கொள். சரியாகவே உனக்குரிய மாற்றத்தை எல்லாமும் நிச்சயமாக உனக்கு உருவாக்கும் என்பதை நீ புரிந்து நடந்து கொள். என்னதான் நடக்கும் என்று சொல்லி இனி எதிலுமே என் குழந்தை நீ வருத்தம் கொள்ளாமல் உனக்காக நான் இனிமேல் அடுத்த கட்ட நிகழ்வுகளை எல்லாமும் சரியாக நடத்தி கொடுக்க முன் வந்து விட்டேன். இவர்கள் மீண்டும் உன் வாழ்க்கையில் வந்தால் மட்டும் சேர்த்து கொள்ளாதே. மிகப்பெரிய திட்டத்தோடு இவர்கள் உன்னை தேடி வருகிறார்கள். மிகப்பெரிய சோதனைகளை உனக்கு கொடுக்க நிச்சயமாக இவர்கள் உன்னை தேடி வருகிறார்கள். உன்னுடைய விருப்பங்கள் ஒவ்வொன்றையும் இவர்கள் புரிந்து கொண்டு அது உனக்கு நடத்திவிடாமல் தடுக்க என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை எல்லாமும் செய்துவிட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திற்குள் இவர்கள் வந்துவிட்டார்கள். நடந்து முடிந்தது எல்லாம் இனி உன் நினைவில் இருக்க வேண்டும் என்று இவர்கள் உன் வாழ்க்கையில் தர நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உணர்ந்து எப்பொழுதும் என் குழந்தை நீதான் மதிப்போடு இருக்க வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. என்னவானது என்று நீ இனியும் பதற வேண்டாம். உனக்கு நடப்பதில் என்று நல்லது நடக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நேரம் இந்த அப்பா சொல்வது போல் அடுத்தடுத்த மாற்றங்களை உனக்குள் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனிமேல் என்னவாகும் என்று நீ நினைத்து கலங்காதே. உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே உனக்கு நடத்தி கொடுக்கப்படும் என்பதையும் நீ புரிந்து கொள்வாய். உன்னை வெற்றியின் பாதையில் சரியாக அழைத்துச் செல்ல நான் முடிவெடுத்து விட்டேன். நீ தெய்வத்தின் பிடியில் இப்பொழுது நல்லபடியான வாழ்க்கையை வாழ தயாராகி விட்டாய் என்பதை எல்லாம் இவர்கள் உணர்ந்து
கொண்டதனால் வேண்டுமென்றே உன் வாழ்க்கையில் உனக்கு சோதனைகளை கொடுக்க துணிந்து விட்டார்கள் என்பதுதான் உண்மை. வேண்டுமென்றே உன் வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடத்திவிட இவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள் என்பதுதான் உண்மை. உன்னை சோதித்த இவர்கள் எடுத்துக்கொண்ட ஆயுதம் உன்னை நிச்சயமாக அதிகமாக காயப்படுத்திவிட வேண்டும் என்பதுதான் மேலும் மேலும் உனக்கு பல மாற்றங்களையும் பல சோதனைகளையும் பல தருணங்களையும் என்னவென்று கொடுத்து உன்னை காயப்படுத்த இவர்கள் துணிந்து விட்டார்கள். அத்தனையிலும் இவர்கள் நினைத்தது போல உன் வாழ்க்கையில் இந்த விஷயம் மட்டும் நடந்துவிட்டது என்றால் இனி ஒருபோதும் உனக்கு நல்லது நடக்க இவர்கள் விட்டுவிடவே மாட்டார்கள். நாளைய பொழுதில் இவர்களின் வார்த்தைகளை கேட்டு நீ செய்ய நினைக்கின்ற விஷயத்தை செய்யாமல் இருந்து விட்டாயானால் நிச்சயமாக உனக்கு அடுத்தடுத்த காலங்களில் எந்த நல்லதுமே நடந்து விடாது என்பதை நீ புரிந்து கொள்வாய். எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். இந்த சாயப்பா நான் இருக்கின்றேன். எல்லாவற்றையும் நான் சரியாக நடத்தி தருகின்றேன். சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு. எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.